வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது திரைவி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ ஷார்ட் ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா. அதாவது ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறா. அந்த முயற்சியின் போது ஒரு திருடன் இன்டரப்ட் ஆகிறான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ன்ற மாதிரி போகுது. என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிருப்தினால அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி சூசைட் நோட்லாம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் விஷத்தை குடிக்கலான்னு போகும்போது அந்த டைமில் ஒரு திருடன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான். அதனால் அந்த விஷ பாட்டிலை இவங்க கீழே போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல. ஸோ அந்த திருடனை மிரட்டி நீ தான் வந்து என்னை கொலை பண்ணணும், ஸோ தட் அந்த சூசைட் நோட்டை வச்சு நீ தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பட் அந்த திருடன் வந்து அதை பண்ணுறதுக்கு தயங்குறான். ஸோ உண்மையிலே இவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, டுவர்ட்ஸ் த எண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை கொலை பண்ணப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த டபுள் ட்விஸ்ட் அப்படின்றது ஓரளவுக்கு சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் படத்தை பார்க்கணும். அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சும்மா கண்ட மேனிக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு திருடன், ஒரு தற்கொலை பண்ணிக்க போகிற பொண்ணு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அப்படின்ற பேரில் மொக்கையாக என்னென்னத்தையோ பேசி வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை விட மொக்கையாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் எந்த விதமான இம்பேக்ட் அப்படின்றதும் இல்லவே இல்லை. இதில் சம்மந்தமே இல்லாமல் வரக்கூடிய போலீஸு, வாட்ச்மேனு, ஆக்சிடென்டல் டெத்ஸு அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸை மட்டும்தான் வந்து ஒரு ஒன்லைனராக யோசிச்சிருப்பாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த கோல் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப சுமாரான ஒரு அட்டெம்ப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2.1 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.